அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஆண்மை செய்தி. கோவை மாவட்ட ரசிகர்கள் மன்றத்தை பலப்படுத்துகிறார் நடிகர் தனுஷ் என்ற அண்மை தகவலானது வெளியாகியுள்ளது. கோவையில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் தனுஷ் ரசிகர்கள் நற்பணி மன்றம் தொடங்கப்பட்டு அதை பலப்படுத்தும் முடிவில் தற்போது தனுஷ் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். விவரம். நடிகர் தனுஷ் தன்னுடைய பிறந்த நாட்களுக்கு முன்பாக சென்னையில ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அரசியலுக்குள் வருகிறாரா என்ற ஒரு கண்டத்தோடு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தனர். அது மட்டும் இல்லாமல் அவர் பிறந்த நாளுக்கு பிறகாக கூட அவருடைய அண்மை காலங்களாக நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே அரசியலுக்கு அவர் வருகிறார் என்ற ஒரு அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதனை ட்ரெண்ட் செய்து வந்தனர். தற்பொழுது அனைத்து தலைமை தனுஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் கோவையில் செயல்பட்டு வருகிறது. இந்த நற்பணி மன்றம் சார்பில் தொகுதி வாரியாக தன்னுடைய நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் ரசிகர் மன்றம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ரசிகர் மன்றம் என்றாலே வார்டு, ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி வாரியாக இருக்கும். ஆனால் முதல் முறையாக ஒரு ரசிகர் மன்றம் என்பது தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு வருகிறது. நடிகராக இருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய எப்படி தன்னுடைய நடிகரிலிருந்து அரசியல் கட்சியாக தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினாரோ அதே பாணியில் தற்பொழுது நடிகர் தனுஷும் அந்த பணிகளை தொடங்கி இருப்பதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் டேக் செய்து தற்பொழுது ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். தற்பொழுது பார்த்தோம் என்றால் கோவை இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதி வாரியாக தற்பொழுது நிர்வாகிகள் பிரிக்கப்பட்டு அனைத்திந்திய தலைமை தனுஷ் நற்பணி மன்றம் சார்பில் இயக்கங்களாக மக்களுக்கு பணிகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர் பிறந்த நாளுக்கு பிறகாக அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே அவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே அடுத்து வரவிருக்கக்கூடிய தேர்தலுக்கான பணிகளை அவர் தொடங்கிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது ரசிகர் மன்றம் தரப்பிலிருந்து இப்படியான ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தனியாக நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். அந்த கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர், மேட்டுப்பாளையம் என 5 சட்டமன்ற தொகுதிகளை தனி நிர்வாகிகளை நியமித்து அந்த நிர்வாகிகளை மக்கள் பணிகளை செய்யவும் அறிவுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து வரவிருக்கக்கூடிய நாட்களில் அவர் அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அரசியல் கட்சியை அறிவிக்கலாம் என்றும் சில ரசிகர்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களிலே ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.